குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த போர் நிற்காதுங்க. இந்த போர் மேலும் விரிவடையும். எவ்வளவு காலம் பாலஸ்தீன மக்கள் தாக்கு பிடித்து நிற்கிறார்களோ அவ்வளவு காலம் தள்ளி போகலாம். உலகம் முழுக்க போர் நடத்துறதுக்கான ஒரு சூழலை மேற்குலகம் உருவாக்கியிருக்கு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்னைக்கு பார்த்தா ஹமாஸ் அழிக்கப்படுவது, ஹிஸ்புல்லா அழிக்கப்படுவது, ஹவுதீஸ் குறி வைத்து தாக்கப்படுவது, குர்திஸ்தான் அமைப்புகள் நொறுக்கப்படுவது, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைப்புகள், மக்கள் சார்ந்த அமைப்புகள் கொல்லப்படுவது, இப்படி எல்லாமே உலகம் முழுவதும் மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் எல்லாம். ஈராக்கு கொள்ளையடிச்சாங்க, சிரியாவை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு வேலை வேணும். அப்போ ஈரான் தாக்கப்படும். நாளைக்கு ஈரானுக்கும் சவுதிக்குமான ஒரு முரண்பாடு வருது என்றால், சரி, ஈரானை தாக்குவதற்கு பாகிஸ்தானை பயன்படுத்திக்கணும்னு எச்சரிக்கை வர்றாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளார இந்துத்துவம் அப்படின்னு எல்லாம் பேசி கலவரத்தை கொண்டு நம்மளை என்ன பண்ண திசை திருப்பக்கூடிய இதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் யார் கையில் ஒப்படைக்கப்படுது? அதானி கையில், வேதாந்தா கையில், அம்பானிகள் கையில், டாட்டாக்கள் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சொன்ன ராமர் காட்டுக்குள்ளே தான் போய் 14 வருஷம் இந்த கதைன்னா அந்த காட்டை அழிக்கிறதுக்கு இவங்களே சட்டம் போட்டிருக்காங்க. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். உலகம் முழுவதுமே இன்னைக்கு போருக்கு எதிரான மனநிலை அதிகரிக்குது. பொதுமக்கள் எல்லாருமே போர் வேண்டான்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் போர் அதிகரிக்கிறத எப்படி பார்க்கறது? ஒரு முரண்பாடா இது தெரியலையா? இந்த விஷயம் உலகம் முழுக்க போர் நடத்துறதுக்கான ஒரு சூழலை மேற்குலகம் உருவாக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு இப்போ என்னன்னாங்க, முதல்ல என்ன பண்ணால், உங்கள் நாட்டு சந்தை எனக்கு வேணும்னு சொன்னான், உங்கள் நாட்டில் நான் முதலீடு பண்ணுறேன்னா, உங்கள் நாட்டில் நான் பொருளை விற்கிறேன்னு சொன்னான். சரிங்களா? இந்த பொருளை விற்கிறது, சந்தையை பார்க்குறது எல்லாம் ஒரு சேச்சுரேஷனில் வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான மூலப்பொருள் எனக்கு வேணும். அந்த மூலப்பொருள் என் நாட்டில் மட்டும் இப்போ பத்தலை, நிறைய உலகம் முழுக்க விற்கிறேன். இப்போ அந்த மூலப்பொருள் எங்கெல்லாம் இருக்குது? பல்வேறு நாடுகள் இருக்குது. அப்போ அந்த மூலப்பொருளை நான் எடுக்கணும்ல. நிலக்கரி இருக்குது, எனக்கு டங்ஸ்டன் தேவைப்படுது, அல்லது நிக்கல் தேவைப்படுது, பேட்டரி செய்கிறதுக்கான பல்வேறு பொருட்கள் தேவைப்படுது. நீங்கள் பேட்டரி காரை பார்க்குறீங்க, இதுக்கான பொருள் எங்கேருந்து எடுக்கிறது? மொபைல் பார்க்குறீங்க, அதுக்கான மிக நுணுக்கமான கனிம பொருட்கள் எங்கே எடுக்கிறது? அப்போ இந்த கனிம வளங்கள்லாம் ஒரு நாட்டுக்குள்ளே கிடையாது, பல்வேறு நாடுகளில் இருக்குது. ஒரு நாட்டில் உற்பத்தி நடக்கலாம், ஆனால் அதுக்கான கனிம பொருட்கள் பல்வேறு நாடுகளில் இருக்குது. இப்போ அந்த நாடுகளில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை இவங்க இவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஆகணும், கனிம வளங்களை எடுத்தி ஆகணும். இப்போ இந்தியாவுக்குள்ளார இந்துத்துவம் அப்படின்னு எல்லாம் பேசி கலவரத்தை கொண்டு நம்மளை என்ன பண்ண திசை திருப்பக்கூடிய இதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் யார் கையில் ஒப்படைக்கப்படுது? அதானி கையில், வேதாந்தா கையில், அம்பானிகள் கையில், டாட்டாக்கள் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த மூல வளங்கள், அந்த வளங்கள்லாம் எங்கே போக போகுது? நாளைக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு தான் போக போகுது. இப்போ நிலத்தை எடுத்துக்கிறானே, இப்போ மோடி அரசு நான் இந்துத்துவ அரசை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், காடுகளில் இனிமேல் சுரங்கம் உருவாக்குவதற்கு வனத்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டியதில் முடிவு கொண்டு வர்றாங்க. சரிங்களா? இவன் சொன்ன ராமர் காட்டுக்குள்ளே தான் போய் 14 வருஷம் இந்த கதைன்னா அந்த காட்டை அழிக்கிறதுக்கு இவங்களே சட்டம் போட்டிருக்கானுங்க. அப்போ இது எல்லாமே ஒரு ஆசியாவை ஒரு மூல வளங்களை எடுக்கக்கூடிய பகுதியாகவும், ஆப்பிரிக்காவை மூல வளங்கள் எடுக்கக்கூடிய பகுதியாகவும், தென் அமெரிக்காவை மூல வளங்களை எடுக்கக்கூடிய பகுதிகளாகவும் தான் பார்த்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதற்குள்ளே இவங்க கட்டுப்பாடுகளை உருவாக்கியாக வேண்டும். அந்த இடத்துக்குள்ளே இவங்களோட ஆதிக்கத்தை கொண்டு வந்தாகணும். இப்போ ஆசியாவுக்குள்ளே தான் மிகப்பெரிய ஆற்றல்களாக உங்களுக்கு சைனா இருக்கிறது. ஐரோப்பாவினுடைய கிழக்கு பகுதியில் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய பகுதி ஆசியாவுக்குள் இருக்கிறது. இந்த ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்திகளாக மாறி இருக்கிறது. சரி, இது தவிர உங்களுக்கு ஈரான் இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு பொருளாதார வளம் கொண்ட ஒரு நாடு, பெட்ரோலிய வளம் கொண்ட ஒரு நாடு. இப்போ இந்த மூன்றுமே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டு கீழாகவோ, அமெரிக்கா சுரண்டல் கீழாகவோ இல்லை. அப்போ இந்த மூன்று நாடுகளையுமே நீங்கள் அமெரிக்கா என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னா, ஆக்கிரமிக்கணும்னு நினைக்குது, அல்லது டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ எப்படி லிபியாவில் பண்ணாங்களோ, நாட்டை நாசமாக்கி விட்டானுங்களோ, அந்த மாதிரி ஆக்கி விட்டா உள்ள போந்து கொள்ளையடிக்கலாம். இப்படிதான் ஆப்கானிஸ்தானில் கொள்ளையடிச்சாங்க. அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது ஈராக்கு கொள்ளையடிச்சாங்க, சிரியாவை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு வேலை வேணும். அப்போ ஈரான் தாக்கப்படணும். அப்போ ஈரான் தாக்கப்படணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஈரானினுடைய ஆதரவு பெற்ற சக்திகள் அந்த பகுதியில் கூடிய போராட்ட அமைப்புகளை எல்லாம் அழிக்க வேண்டும். இது விடுதலை புலிகள் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான்.
அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கான போராடுகின்ற அமைப்புகளை அழிக்கின்ற ஒரு வேலையை அமெரிக்கா செய்கிறதுன்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டினாங்க. அவங்க அந்த குற்றச்சாட்டு வந்து இதான் அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கி பார்த்தா ஹமாஸ் அழிக்கப்படுவது, ஹிஸ்புல்லா அழிக்கப்படுவது, ஹவுதீஸ் வந்து குறிவைத்து தாக்கப்படுவது, குர்திஸ்தான் அமைப்புகள் நொறுக்கப்படுவது, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மக்கள் சார்ந்த அமைப்புகள் கொல்லப்படுவது, இப்படி எல்லாமே வந்து உலகம் முழுவதும் மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அவர்களை எல்லாமே அழிப்பது என்பது நடக்குது. இப்போ இங்கே ககர்னா அப்புறம் வச்சுக்கிட்டு பல்வேறு செயல்பாட்டாளர்களை கொண்டு போய் சிறையில் போடுவது இல்லைங்களா. பீமா கோரேகன் வழக்கில் ஏகப்பட்ட பேர் சிறையில் போடுறது என்னன்னா மக்கள் உரிமைக்காக போராடக்கூடிய எல்லாரையுமே கொண்டு போய் சிறையில் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒரு நடைமுறை நடக்குது. அப்போ தான் வந்து அவர்கள் வந்து கேள்வி கேட்காமல் உள்ளே தாக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட போராகத்தான் அவங்க ரஷ்யாவை வீழ்த்த நினைக்கிறாங்க, ஈரானை வீழ்த்த வேண்டும் என்பது இங்கே படைத்தளம் அமைப்பதற்கான சண்டையாக தான் இது நடந்துட்டு இருக்குது. இந்த போர் நிற்காதுங்க, இந்த போர் மேலும் விரிவடையும். எவ்வளவு காலம் பாலஸ்தீன மக்கள் தாக்கு பிடித்து நிற்கிறார்களோ அவ்வளோ காலம் தள்ளி போகலாம். அடுத்ததாக இப்போ 2004 வந்து விடுதலை புலிகள் சொல்கிறாங்க ஈரானை அழிப்பதற்காகத்தான் திருகோணமலைக்கு குறிவைக்கிறார்கள் சொன்னாங்க. சரிங்களா. ஈரானை அழிப்பதற்கான இராணுவ தளம் எங்கே இருக்குதுனால் இங்கே இலங்கை ஈழத்து பகுதியில் இருந்து தான் ஈரானை தாக்குவதற்கான கப்பற்படை தளத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்று அமெரிக்கா நினைக்கிறதுன்னு எனக்கு சொன்னாங்க. சரிங்களா. அப்போ 2009 ஈழம் அளிக்கப்பட்டது. இப்போ ஈரான் மீது தாக்குதலுக்கு நெருக்கடிக்க சுற்று வளைக்கக்கூடிய ஒரு வேலைகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்படி வந்து ஒரு வேலைகள் நடக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 4-5 நாளுகளுக்கு முன்னாடி போட்டிருக்கிறாங்க. அது என்ன, சவுதி அரேபியின் மீது எந்த தாக்குதல் நடந்தாலும் அணு ஆயுத வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் உடனடியாக தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றும்னு சொல்றாங்க. இது அடிப்படையில் யாருக்கு எதிரானது? சவுதி யார் தாக்குதல் பண்ண? இல்லை, சவுதி யார் தாக்க போறாங்க? சவுதிக்கு எங்கிருந்து ஆபத்து? சவுதி என்பது அரபு தேசங்கள் மேற்குலகத்தில் சவுதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்றால் அதற்கு எதிராற்றலாக பார்க்கப்படக்கூடிய இன்னொரு தேசம், போட்டி தேசமாக பார்ப்பது ஈரான். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அங்கே ஈரான் சவுதி என்பது பார்க்கப்படுகிறது. இப்போ சவுதி வந்து என்ன பண்ணுது, சவுதியை தாக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக ஈரான் இருக்குதுன்னு சவுதி நினைச்சிட்டு இருக்குது. ஆனால் சவுதி என்ன பண்ணுதுன்னா ஆப்பிரிக்காக்குள்ள பல்வேறு தாக்குதலை நடத்துகிறது, ஏமனில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய டார்ஃபோரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய இது கொலைகள் எல்லாமே சவுதியினுடைய படைகள், சவுதியின் ஆதரவு பெற்ற படைகள் என்று அங்கே குற்றச்சாட்டு வருகிறது. காங்கோவில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்க்கணும். காங்கோ அல்லது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பல்வேறு ஆப்பிரிக்க தேசத்தில் வரக்கூடிய ஒன்று. அப்போ உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஈரானுக்கும் சவுதிக்குமான ஒரு முரண்பாடு வருது என்றால் சரிங்களா, ஈரானை தாக்குவதற்கு பாகிஸ்தானை நான் பயன்படுத்திக்கணும்னு எச்சரிக்கை வர்றாங்க. நான் அமெரிக்கா தான் எனக்கு வரணுன்ற அவசியம் கிடையாதுப்பா, எனக்கு இன்னொரு முஸ்லீம் நாடை நான் வந்து வச்சுக்குவேன், உன் பக்கத்துலேயே ஒரு நாடு இருக்குதுங்கிறது தான் சவுதியினுடைய மெசேஜ். இது ஆனால் வெளியே என்னவா சொல்கிறாங்கன்னா, கத்தாரில் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்கா தடுக்கல, அதனால இனிமேல் அமெரிக்காவை நான் நம்ப முடியாது என்பதற்காக நான் பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போட்டதா சொல்றாங்க. அது அல்ல. இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு ரீஜனல் பவரா மாறிட்டு இருக்கு. மோடிக்கு தான் அதுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க அவங்க. நீங்க ஒரு ரீஜன்ல எப்படி நடந்துக்கணும்னு ஒரு முறை இருக்குது, சரிங்களா. உங்களுடைய நண்பர்களுக்கான பிஸ்னஸ்க்காக மட்டுமே வெளியுறவு கொள்கையை மாற்றி வச்சிங்க நீங்க. இன்னைக்கு கடைசியில் என்னாச்சு, இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்க அதிபரிடம் முக்கியத்துவம் கிடைக்கிறது, சீன அதிபரிடம் முக்கியத்துவம் கிடைக்குது, அவங்களுடைய ஷாங்காய் கோஆபரேஷனில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது, சவுதிக்கு வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் போடுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரீஜனல் அலைன்மெண்ட்ஸ் வந்து நடக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாடு கவனிக்க வேண்டிய தேவை. ஏன்னா இந்த மொத்த போர்களும் இது இந்த பக்கம் நடக்குது, கிழக்கு பக்கத்தில் தைவானை சுற்றி பிலிப்பைன்ஸை சுற்றி பல்வேறு நகர்வுகள், இராணுவ நகர்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு அந்த பக்கம் ஒரு போர் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. அந்த பகுதியிலையும் ரஷ்யா பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, அந்த பகுதியிலையும் வந்து ஒரு போர் நடக்குது, போர் சூழல் வருது அப்படின்னால் ரெண்டுக்கும் மையமாக இருக்கக்கூடிய பகுதி இந்தியா தான். இந்தியாவில் கடல் சார்ந்து முப்பக்கமும் கடல் கொண்ட பகுதிங்கிறது தென்னிந்திய நிலப்பரப்பு, அதில் தமிழ்நாட்டு நிலப்பரப்பு மிக முக்கியமான நிலப்பரப்பு. அப்போ இது வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்காம நம்ம பாட்டுக்கு வேறு வேறு விஷயங்களை கவனம் செலுத்திட்டு இருந்தோம்னா இந்த போர் குறித்தான கவனம் இல்லாமல் போகும் பொழுது நம்ம வந்து நாளைக்கு நம்ம என்ன நெருக்கடிக்குள்ளாவோன்னு யாருக்கு தெரியும். ஸோ எங்கே நடக்கிற போர் நமக்கும் பாதிப்பு. நாளைக்கு போருங்கிறது உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒன்று தான். எல்லா நாடுகளும் போரினுடைய அந்த எட்ஜில் வந்து இருக்கிறாங்க. என்னைக்கு எங்கே போர் வெடிக்கணும்னு தெரியாது.
சரிங்களா? அப்படி ஒரு போர் சூழல் வந்ததுன்னா சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம போரை பற்றியான கவனம் வந்து நம்மளுக்கு தேவை. நிச்சயமா தொடர். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.